தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் மற்றும் பாஜக கூட்டணி தொகுதியில் விவரம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமாக தமிழக வெற்றி கழக மூத்த தலைவர்கள் பாஜக தேசிய தலைமையை அணுகியுள்ளனர். அதே நேரத்தில் பாஜகவும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் தனித்து களத்தில் இருந்தால் திமுக தமிழக வெற்றி கழகத்தை அழித்துவிடும். பாஜக துணையுடன் இருந்தால் தைரியமாக திமுகவை எதிர்த்து நிற்கலாம். பாஜகவோடு தமிழக வெற்றி கழகம் இருந்தால் திமுக பயப்படும் என்ற எண்ணம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் 150 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 84 தொகுதிகள் பாஜக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த 84 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி, OPS, சசிகலா, டிடிவி தினகரன், புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, IJK கட்சியும் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஆக பாஜக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொகுதிகள் எண்ணிக்கையும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த மாற்றம் தமிழக வெற்றி கழகத்திடம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் சம்பவம் நடக்கும் வரை தமிழக வெற்றி கழகம் பாஜகவிடம் கூட்டணி சேர துளியளவும் விருப்பம் இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது அரசியல் களத்தில் துணிந்து போராட வேண்டும் என்பதற்காக பாஜகவின் தலைமையை தமிழக வெற்றி கழகம் நாடியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணி அமைவது உறுதியாகியுள்ளது. தொகுதிகள் பங்கீடும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.